அனைவருக்கும் சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1938ஆம் ஆண்டில் வெளிவந்த படங்களை வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் திரைக்காவியம் பக்த மீரா என்ற படமாகும். இந்த படத்தினை இயக்குனர் Y.V. ராவ் சொந்தமாக சிந்தாமணி பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனத்தை தொடங்கி தானே கதை வசனம் எழுதி இயக்கி கிருஷ்ணராகவும் ராஜா மான் சிங் வேடத்திலும் என்று 2 கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தார். மீராவாக வசுந்தரா தேவி அவர்கள் நடித்திருந்தார். இனி இப்படத்தின் கதை சுருக்கத்தினை பற்றி பார்ப்போம். கதை சொல்லும் முன் அன்பான நேயர்களுக்கு ஒரு உண்மையை சொல்கின்றேன். இது திரைப்பட கதை சுருக்கம். அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படத்தின் கதை சுருக்கத்தை தான் நான் சொல்கின்றேன். இதில் மதம் சம்பந்தமான காழ்ப்புணர்ச்சி எதுவும் இல்லை என்பதை மிகவும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செய்து இதை ஒரு கதை சுருக்கமாக மட்டும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். மீராபாய் 16ஆம் நூற்றாண்டின் இந்து ஆன்மீக கவிஞர் மற்றும் கிருஷ்ண பக்தர், ஒரு புகழ்பெற்ற பெண் துறவி ஆவார். இவரின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு இந்த மீராபாய் திரைப்படம் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. மீராபாய் 1498ஆம் ஆண்டு ராஜஸ்தானில் அன்று பீவர் மாவட்டத்தில் ராவ் ரத்தன் சிங், வீர் கன்வர் என்ற தம்பதிகளுக்கு மகளாக பிறந்தார். இந்த மீராபாய் அரச வம்சத்தில் பிறந்த செல்வ பெண் ஆவார். 1516ஆம் ஆண்டு மேவாரின் பட்டத்து இளவரசர் போஜ் ராஜாவுடன் காதல் வயப்படுவதில் படம் தொடங்கப்படுகிறது. காதல் பாடல்களில் தொடங்கி பிரம்மாண்ட கல்யாணத்தில் பாடல் முடிகிறது. 1518ஆம் ஆண்டு டெல்லி சுல்தானுடன் நடந்த போரில் மீராவின் கணவர் போஜ் ராஜா காயமடைகிறார். மீரா கண்ணீர் விட்டு கணவனை தேற்றுவதுடன் மீண்டும் சுல்தானுடன் போருக்கு செல்ல வேண்டாம் என்று கெஞ்சுகிறாள். மீண்டும் சரியாக 2 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1521ஆம் ஆண்டு மீண்டும் சுல்தானுடன் போருக்கு செல்கிறார் மீராவின் கணவன். தன் கணவனை போருக்கு அனுப்ப மனமின்றி கதறி அழுகிறாள் மீரா. எப்படியும் சுல்தானை வென்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் போகும் மீராவின் கணவன் அங்கு சுல்தானுடன் நடந்த போரில் வீரமரணம் அடைகிறான். இதனைத் தொடர்ந்து முகலாய பேரரசரான பாபருக்கும் மீராபாயின் தந்தைக்கும் போர் நடக்கிறது. அதில் மீராவின் தந்தை வீர மரணம் அடைகிறார். பிறகு மீராவின் மாமனார் ராணா சங்கா என்பவர் மீண்டும் பாபருடன் போரிட்டு அவரும் வீர மரணம் அடைகிறார். தொடர்ந்து தமது உறவுகளை பலி கொடுத்த வேதனையுடன் அழுது கொண்டே இருக்கிறாள் மீரா. கிருஷ்ணன் சிலை முன்பு அழுது தவித்தவள் பாடல்களை எழுதி பாடி தனக்கு ஆறுதலை தேடிக்கொள்கிறாள். இப்போது மீராவிற்கு இன்னொரு சோதனை தொடர்ந்து வருகிறது. அதுதான் அவளின் மாமியார். மீராவை அவள் கொடுமைப்படுத்துகிறாள். அப்போது மீராவின் கனவில் கிருஷ்ணன் வந்து, உன்னை நான் காப்பேன், துணிவாக இந்த பிரச்சனையை சமாளித்து வா என்று சொல்கிறார். அரண்மனை வாசத்தின் மீது ஒரு பாசம், நாட்டுக்கான பதவி மோகம் போன்றவைகளால் இன்னொருவர் பங்கு வந்துவிடக்கூடாது என்று மாமியார் மீராவை கொல்ல ஒரு கிளாஸ் விஷத்தை தந்து அனுப்புகிறாள். அதை கிருஷ்ணன் பாதத்தில் வைத்து குடிக்கிறாள் மீரா. விஷம் அமிர்தமாகிறது. மீரா சாகாமல் இருப்பது மாமியாருக்கு ஆத்திரத்தை உண்டாக்குகிறது. பிறகு கிருஷ்ணருக்கு மலர் மாலையை தருகிறேன், இதை நீ உன் கிருஷ்ணனுக்கு போட்டு விடு என்று ஒரு கூடையை கொடுத்து அனுப்புகிறாள் மாமியார். உண்மையிலேயே அதனுள் பூ மாலை இல்லை, பாம்புகள் தான் இருக்கின்றது என்பது மீராவுக்கு தெரியாது. கண்ணன் முன்பு வைத்து வணங்கி அந்த கூடையை திறக்கிறாள். அது பூ மாலையாக இருக்கிறது. அதை எடுத்து கண்ணனுக்கு சூடுகிறாள். இது மேலும் மாமியாரை மீராவின் மேல் ஆத்திரமடைய செய்கிறது. மீரா கிருஷ்ணனை பாடியபடியே உணவு, உறக்கம், தூக்கம் என்று அனைத்தையும் மறக்கிறாள். குளத்து படிகளில் நின்று நீராடிய மீராவை மாமியார் குளத்தில் தள்ளி கொல்ல பார்க்கிறாள். ஆனால் குளத்தில் விழுந்த மீராவோ
கிருஷ்ணா என்று அழைப்பதன் மூலம் மிதக்கிறாள். அவள் இறப்பதில்லை. மாமியார் மீராவை கொல்லும் தொடர் முயற்சியில் தோல்வியடைந்து அலுத்து போகவே இந்த நிலையில் 3வது முகலாய பேரரசர் அக்பர் மீராவை தான்சன் என்பவருடன் வந்து பார்த்து முத்து மாலையை பரிசளிப்பதுடன் தன் உறவினருக்கு மணம் முடிக்க பேச்சுவார்த்தை செய்துவிட்டு போகிறார். தனக்கு திருமணம் என்பது கொடுமை, மாமியார் ஒருபுறம் கொடுமை என்பதால் கிருஷ்ணனின் புகழை பாடியபடியே வீட்டை விட்டு வெளியேறிச் செல்கிறாள் மீரா. புனித யாத்திரை செல்கிறாள். இடி, மழை, மின்னல், வெயில், பனி என்று எதையும் பாராமல் கண்ணனின் புகழை பாடிக்கொண்டே கண்ணனின் பிறப்பிடமான துவாரகை சென்று தங்கி அங்கு பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறாள். அப்போது அங்கு அவளை கொல்ல அவளின் மைத்துனர் வருகிறான். கிருஷ்ணர் அவளை உடனே பிருந்தாவனம் வரச் சொல்லி கனவில் சொல்ல நடைப்பயணம் மேற்கொண்டே நடந்து செல்கிறாள். காணாமல் போன மீராவை தேடி அவளை எப்படியும் தேடி கொன்றுவிட மைத்துனனும் பின்தொடர்கிறான். பிருந்தாவனத்தில் இளைப்பாரி கண்ணன் சிலை முன்பு விரதத்தினை முடிக்க பால் கேட்கிறாள். அது ஒரு விஷமாக மைத்துனரால் வழங்கப்படுகிறது. அதை அருந்தியவள் கிருஷ்ணன் சிலையை பார்த்து, என்னை இதற்கு மேல் என்ன செய்யப் போகிறாய் என்று கதறி அழுது உயிரை விடுகிறாள். கிருஷ்ணன் சிலை 2ஆக பிளந்து மீராவை தன்னுள் வைத்துக் கொள்வதாக படம் முடிகிறது. இப்படத்தில் மீராவாக நடித்த வசுந்தரா தேவி அவர்கள் மிக மிக அற்புதமாக நடித்திருந்தார். குறிப்பாக சோக காட்சிகளில் அவரின் கண்ணீர் நடிப்பு அனைவரையும் அழ வைத்தது. இவர்களுடன் டி.எச். ராவ், சீனிவாசன், கோவிந்தராஜலு, ராஜமணி ஆகியோர் நடித்த இந்த பக்த மீரா திரைப்படம் 14,500 அடியில் எடுக்கப்பட்டு வெளியாகி இருக்கின்றது. வெளியான தேதி சரியாக நமக்கு கிடைக்கவில்லை. இந்த படத்தினை போட்டு பார்த்த இயக்குனர், தயாரிப்பாளர் ஒய்.வி. ராவ் அவர்கள் படம் ஓடாமல் போய்விடுமோ என்ற சந்தேகம் அவருக்கு வந்தது. பிறகு ஷேக் சுந்தரம் கிராம விஜயம் என்ற நகைச்சுவை படத்தினை இந்த படத்துடன் இணைத்து வெளியிட்டார். ஆனாலும் இந்த பக்த மீரா திரைப்படம் வெற்றி பெறவில்லை. இந்த பக்த மீரா திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1938ஆம் ஆண்டில் வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.